Rather than CSIR, JAM, etc., the person who contributes for UPSC is Ajit sir. I welcome you to share your words for aspirants. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் சேர்ந்திருந்தேன். 2018 பேட்ச். நான் வந்து உங்களை போல தான் இதே மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்க ஒரு இடத்துல தான், இந்த சீட்டில் தான் நான் ஆக்குப்பை பண்ணியிருந்தேன். சரிங்களா? அப்போ நினச்சி பாருங்க நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. நான் வந்து ஐஐடி ஜாம் எக்ஸாம் வந்து எனக்கு கிளியர் பண்ணியிருந்தேன். அப்புறம் அது முடிச்சுட்டு அது குவாலிஃபை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஐஐடி பாட்னா வந்து எனக்கு கிடச்சிது. நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு இந்த மேத்தமேட்டிக்ஸ் குரூப் வந்து எடுத்திருக்கீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்திருக்கீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நானும் ஒருத்தன். ஓகேங்களா? எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி இது வந்து இது எடுத்து வச்சு படி, ஏதோ குரூப் எக்ஸாம் அப்படின்னு ஏதோ போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தது. அது எடுக்க போய் கடைசியில் காலேஜில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஐஐடின்னு அதை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பான். சரி, இதில் என்னடா ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தேட போய் எனக்கு அப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் இதெல்லாம் வந்து மார்க் வந்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த டைம்லாம் வந்து என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், தம்பி மாதிரி லோகநாதம். அவனாம் வந்து மேக்ஸ்னால என்னன்னு தெரியாத இருந்தவன். அவன்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஐஐடி மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்கான். அதே போல் தான் நானும் செகண்ட் இயர் படிக்கும்போது அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஐஐடி கிளாஸ் ஒன்று சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அது படிக்க போய் தான் எனக்கு வந்து மேக்ஸ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. அது மூலமாக படிக்க போய் தான் எனக்கு வந்து திரும்ப சார் வந்து எனக்கு கிடச்சாரு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ரெஃபர் பண்ண போய் கடைசியில் நான் இங்கேருந்து படிக்க வந்தேன். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் உங்களை போல் இதே மாதிரி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறேன். அதே போல் தான் நீங்களும் வந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கேஎம்எஸ்க்கும் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த செலிப்ரேஷன் டே வந்து பரவாயில்ல, இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு செலிப்ரேஷன் டேவாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சார் வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். இந்த செலிப்ரேஷன் டே வந்து உங்களுக்கான செலிப்ரேஷன் ரிசல்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது அடுத்து யாரெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அடுத்த எக்ஸாம் வந்து ஒரு கனவோடு இருப்பீங்க, இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும், சிஎஸ்ஆர் எழுதணும், ஜாம் எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் அப்படின்னு வரவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது. இவங்கள பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவங்கள போல் வந்து நீங்கள் வரதுக்கு ரொம்ப வருஷம்லாம் இல்லை, அவ்வளோதான், ஒரு வருஷம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கிளாஸ் சேர்ந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 மாதம் நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம் காம்படிஷன் எக்ஸாம்ன்றதே ஒரு காட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? இந்த மேன் வர்சஸ் வைல்டு பியர் கிரில்ஸுங்களா, அவர் மாதிரி தான். சரிங்களா? அவர் ஏதோ ஒரு காட்டில் போய் கொண்டு போய் விட்டுறாங்க, கடைசியில் வந்து அவர் ஏதோ ஒரு டவுனையோ இல்லை வந்து ஏதோ ஒரு காப்டரை வந்து பிடிக்கணும், ஹெலிகாப்டர் வந்துட்டு, அதுதான் அவரோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் இப்போது நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரோடு வந்து பேமெண்ட் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. இப்போது இந்த இன்ஸ்டியூஷன் வந்து சேர்ந்ததால் என்னாச்சு, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பேமெண்ட்டை வந்து நீங்கள் நடந்துட்டுருக்கீங்கன்ற மாதிரி தான் நீங்கள் வந்து நினச்சிக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன, அது தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸு, அப்புறமா வந்து ஒரு மனுஷன் வந்து நல்லா இருக்கிறத நாசமாக போகிறது அது அவன் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கையில் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு டைம் வந்து கொடுத்துக்கணும் தான். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூவி பார்க்குறீங்களா, ஒரு க்ரைம் பார்க்குறீங்களா, ஒரு த்ரில்லர் பார்க்குறீங்களா, ஏதோ ஒன்று. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மைண்ட் செட்டு. சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து இந்த குரூப் வந்து எடுத்து படிக்க வந்திருக்கீங்க, அப்படி எடுக்க வந்து கடைசியில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக வந்து கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி தான். அப்போது இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் கொடுக்கணும். பயங்கரமாக அதில் வந்து ஒரு ஃபயராக இருக்கணும். மேக்ஸ் சொன்ன மாதிரி அந்த மேக்ஸ் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கும்போதே ஒரு ஃபயர் இருக்கணும். நான் அந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் சொன்னீங்களே இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி, அது க்ரூஷியல். ஏன்னா சார் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த ஒரு ஃபார்முலாஸில் வந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் அது வந்து படிக்க போகும்போது நீங்கள் உங்களோட நோட்ஸ் வந்து நல்லா வந்து மேக் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கடைசியில் வந்து கொடுக்குற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமே. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போக போக அது ஒரு ஸ்டேஜ். நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு இடத்த வந்து பிடிச்சிருவீங்க. இதில் வந்து இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு உங்களை வந்து நீங்களாம் என்ன கேட்டால் ஒரு சரக்கு மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? என்னென்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணணும், பாஸ் பண்ணணும், ஆனால் பெரிய ரேங்க் எடுத்துடக்கூடாது. அதுதான் அவங்களோட எய்மே. சரிங்களா? ஏன்னா அது ஒரு லிமிட்டடான சீட்டு. அப்போது நீங்கள் அதுக்கு பின்னாடி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த இடத்துல கூட உட்காந்துட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து நான் போட்டேன், நிறைய விஷயம் வந்து கொடுத்தேன், ஆனால் என்னால் வந்து எடுக்க முடியல அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து மனசை வந்து நம்ம தளர விட்டுறக்கூடாது. திரும்ப நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதுக்காக நான் வந்து வீட்டில் வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஆரம்பிக்கிறீங்களா, அது நல்ல ஒரு இனிஷியல் ஸ்டார்ட்டாக இருக்கணும். அது நீங்கள் கடைசியில் எக்ஸாமில் கூட வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணீங்க. சார் கூட ஒரு தாட் வந்து சொல்லியிருப்பார்,
இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒன்று சக்ஸஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதனால் நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்துட்டு இந்த அட்டெம்ப்ட் போச்சு, நான் அடுத்த அட்டெம்ப்ட் வந்து பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நான் வீக் மைண்டடாக இருக்கேன், அப்படிலாம் வந்து வீக் ஹார்ட்டாக இருக்கேன், அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கக்கூடாது. நல்ல ஒரு துவக்கம் வந்து கொடுங்க. நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அந்த கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இப்போ நீங்கள் சக்ஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா, யார் எல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களோ, இது வந்து ஒரு முடிவில்லை, இது ஆரம்பம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இதை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், இந்த எக்ஸாம் வந்து நல்லா ரேங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து நீங்கள் இதோட வந்து நின்றுடக்கூடாது. நீங்கள் அடுத்து இப்போ ஐஐடிக்கு போகிறீங்களா, இல்லை ஏதோ ஒரு பிஹெச்டி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பண்ண போகிறீங்களா, அடுத்தடுத்து உங்களோட ஒரு வெற்றி பாதை வந்து தொடங்கி ஆரம்பிச்சிட்டே இருக்கணும். அது வந்து போயிட்டே இருக்கணும். அது ஒரு என்லெஸ். நீங்கள் வந்து அப் டு இந்த உடம்புல வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஓடிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. சரிங்களா? அதனால் பெரிய பெரிய சக்ஸஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். இதை பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து இருக்கிறோன்றல, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டடாக இது வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? தேங்க்ஸ்.